உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பயிற்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரணும் ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு தரமான அற்புதமான மாதம்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மன மகிழ்ச்சியை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள். உங்களுடைய மனோஸ்தானத்து அதிபதி வியாழன், குரு பகவான். அவர் இப்போ வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. அது ஒரு விஷயம். முதல் விஷயம் வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் நடக்க போகுது. மாத துவக்கத்திலேயே மார்ச் மாதம் 3ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சமா நம்ம குறிப்பிடக்கூடிய சுக்கிரன், முழு சுபகிரகமான சுக்கிரன் உங்க மனோஸ்தானத்தில அமரப் போறாரு. அந்த மனோஸ்தானத்தில சுக்கிரன் அமர்றது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஆனா அதோட சிறப்பு என்ன தெரியுமா? அவர் 5ஆம் இடத்துல அமர்றது. அந்த வீடு மீன ராசி. மீன ராசியில சுக்கிரன் உச்ச பலம் பெறுவார். அதாவது ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நினைச்ச நேரத்தில அடையக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தான். அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியா அவர் விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் அந்த 7ஆம் இடம் தான். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானம் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்ல மீன ராசியில அமரப் போறாரு மார்ச் 3ஆம் தேதி. அந்த 3ஆம் தேதியிலேருந்து உங்க வாழ்க்கையில மிக சிறந்த ராஜயோகங்களும், மன மகிழ்ச்சியும், கொண்டாட்டங்களுக்கும் குறைவில்லாம இருக்க போகுது. நீங்க உங்க மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. என்ன காரணம்ன்றதே தெரியாத அளவுக்கு எப்பயுமே கடுகடுன்னு கோவத்தோட இருந்துட்டு இருந்த, காரணம் இல்லாத கவலைகள்ல, பயத்துல இருந்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, புன்சிரிப்போட உங்க முகம் மாறப்போகுது. எல்லா வகையிலும் உங்க மனசுல மகிழ்ச்சி அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாரி உங்க அகம் அழகாக போகுது. அதன் மூலியமா உங்க முகமும் பொலிவு பெறப்போகுது. எல்லா வகையிலும் சிறப்பான யோகங்களையும் நீங்க விருப்பப்பட்டபடி அடையறதுக்கான விஷயங்கள் மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து நடக்கப் போகுது. இதில இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது உங்க ராசிக்கு கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் மனோஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கிற யோகம் அப்படின்றத சொல்லலாம். காதலிக்கிறவங்கள திருமணம் வீட்டில பர்மிஷன் வாங்கி மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகி கணவன் மனைவி உறவு சிக்கல் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் தீர்ந்து கணவனும் மனைவியும் ஒருத்தர் மேல இருக்க ஒருத்தர் அன்ப சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒத்துமை ஆகக்கூடிய ஒரு காலமாவும் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளபடியே நம்ம சந்தோஷமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி மீனத்துக்கு போறாரு. அதுக்கு அடுத்ததா மார்ச் மாதம் 6ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஒரு 3ஆவது நாள்ல உங்க ராசிக்கு 3, 4க்கு அதிபதியான சனி பகவானும் 5ஆம் இடத்துக்கு போறாரு. இதுநாள் வரைக்கும் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில இருந்த சனி பகவான் கிரகத்துவத்தில இருந்துட்டு இருந்தாரு. 2 1/2 ஆண்டுகள், அதாவது கடந்த 2 1/2 ஆண்டுகளா கும்பராசியில இருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில, கணிதத்தின் அடிப்படையில ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கு மனோஸ்தானத்துக்கு போறாரு. அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதாவது குருவுடைய வீட்ல சனி இருக்கும்போது சுபத்துவம் ஸ்தானத்தில ஒரு சுபத்துவம் பெற்ற ஒரு ஸ்தானத்தில ஒரு சுபத்துவ கிரகத்துடைய ஸ்தானத்தில சனி இருக்கும்போது, அசுப கிரகம் இருக்கும்போது, இயற்கை அசுபரான சனி இருக்கும்போது, அவர் தன்னுடைய குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களையுமே யோக பலன்களா, நல்ல பலன்கள தான் உங்களுக்கு குடுக்க போறாரு. அவர் ஸ்தான அடிப்படையில உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியா வரதுனால, உங்களுடைய முயற்சி, ஆசை, விருப்பங்கள சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடமான மனோஸ்தானத்துக்கு போகும்போது, உங்க விருப்பங்கள் எதுவோ அதெல்லாம் ஈடேற போகக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலம் அப்படின்றதே சொல்லலாம். சனியோட அருளாலும், சுக்கிரனோட அருளாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த ராஜயோகங்களையும், மன மகிழ்ச்சியையும், விரும்பியதை அடையக்கூடிய யோகத்தையும் குடுக்கும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள், ஏன்னா நீர் ராசியில சனி, சுக்கிரன் சேர்றது கண்டிப்பான முறையில வெளிநாட்டுக்கு பயணமா போயிட்டு வர மாதிரியான யோகங்கள்லாம் குடுக்கும். சனி வேலையாட்கள குறிக்கிற கிரகமா இருக்கனால, வேலையின் காரணமாக வேலைக்காக வெளிநாடு போற யோகம். இதுநாள் வரைக்கும் வேலை கிடைக்கல. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், தடைபட்டுட்டே இருக்கு. காரணம் இல்லாம தட்டி போகுது அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் நல்ல செய்தி வரும் அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன்.
மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகநாதன், இந்த சனிக்கும் சூரியனுக்கும் வீடு கொடுத்த குரு பகவான், முழு சுபகிரகம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு மார்ச் 14ஆம் தேதி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளபடியே வந்து ஒரு சிறந்த கோச்சார நிலைக்கான ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. மேலும் அவர் வந்து வக்ர நிவர்த்தியாகி நிலையாக ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கான நல்ல பலனை கொடுக்க போகிறார். அவர் வந்து மிதுன ராசியிலேருந்து வலுப்பெற்று உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்க போகிறார். தனக்காரகன் உங்கள் ராசி யோகாதிபதி, அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுகும்போது அது தனஸ்தானம் தான் குடும்ப வாக்குஸ்தானமும் கூட. ஸோ உங்கள் குடும்பத்திலே நல்ல ஒற்றுமையில் ஏற்பட போது, நீங்கள் சொன்ன சொல்லலாம் பழிக்க போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான காலமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குன்றது தான் நம்ம சொல்ல விரும்புகிற விஷயம். விருச்சிக ராசிக்கு குரு அஷ்டமத்திலே நீடித்திருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். சனி 5ஆம் இடத்திலே வந்து நீடித்திருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகுவும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் இப்படி இருக்கிறது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாத ஸ்டார்டிங்லேருந்தே 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. படிப்படியாக மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, செவ்வாய் சேர்க்கை வருகிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் தப்பிச்சிட்டார். ஸோ என்னதான் சூரியன், ராகு, செவ்வாய் வந்து அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம் கிட்ட நடக்கும் பொழுது குருவின் பார்வை கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்குறார், 50% நிவர்த்தியை கொடுக்குறாரு. பட் என்ன இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயத்தில், தாயாரின் உடல்நல விஷயத்தில், இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய, முக்கியமாக அந்த அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தை, அந்த 3 நட்சத்திரத்தில் அதிகமான ஒரு பாதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்க, சனியின் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான, வேலை ரீதியான, வண்டி வாகனம் ரீதியான, தாயார் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் கரெக்டாக வராது. ஏன்னா ஒரு வீடே வாங்குறீங்க, ஒரு இடமே வாங்குறீங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் அங்கே எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதில் என்ன குறைகள் இருக்குங்கிறது தீர்க்க விசாரித்து, அதே மாதிரி ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் கட்டாயம் வருகிறது. ஏன்னா ராகும் சூரியன் சேருவது தப்பு. அது சூரியனே வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக வருவதனால் ராகுவோட சேரும் பொழுது தொழிலில் டக்குன்னு எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, இது வரைக்கும் போயிட்டு இருந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, வாழ்வாதாரம் கொஞ்சம் தடுமாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தசாபுக்திகள் நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கணும். அதே மாதிரி தாயார்கள் உடல்நலம் கோளாறுல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கா, தவறாக போயிட்டுருக்கா, எப்படி போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம், வண்டி வாகனத்தில் போகிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அந்த ராகு சூரியன் சம்மந்தப்படும் பொழுது வண்டியில் கோளாறு ஆகுறது, திடீர்னு நடு ரோட்டில் நிற்கிறது, அதெல்லாம் இருக்கும். இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லைங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சில இடத்துல லேப்ஸ் ஆகிடும், அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றபடி எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. காதல் விஷயத்தில், அதே மாதிரி மற்ற உங்களோட விருப்ப விஷயத்தில், சொகுசு விஷயத்தில் அதெல்லாம் தப்பு இல்லை. என்ன இந்த நான் சொன்ன விஷயத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி குருவின் பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்துல இருக்கனால விரயங்களுக்கு பிரச்சனை இருக்குது. விரயங்களுக்கு பயங்கரமாக வரவு மேலே செலவுகள் நின்று கொண்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். கடன் குறைக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தான் பண்ண முடியுமே. மார்ச் மாதம் கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமாக தான் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் குருவின் பார்வை வந்து எல்லாமே ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே நல்லது. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. குறிப்பாக முதல் 2 வாரம் 3 வாரம் அப்படி இருக்குது.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது இந்த கோச்சார கிரகங்கள்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல்ல ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனேயே சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறார். இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய, அதாவது வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களினுடைய வாழ்க்கையை ரொம்ப கலையபரமா போயிட்டு இருக்கும். அதுல எங்க பாசம், ஒரு அன்பு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு தொந்தரவுகள் தான் அதிகம் அப்படின்றது இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். ஆனாலும் அதுல ஒரு சில ஒரு 10% நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல இவர்களினுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் மாட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம், இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தனக்குன்னு ஆதரவு சொல்றதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். அது காதலாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. இந்த இடத்துல இவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதனால உங்களுக்கு சின்னதாக ஒரு மனக்குழப்பம், தேவையில்லாத இடத்துல ஒரு சண்டை சச்சரவுகள், அம்மாவோட இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள்ன்றது கொஞ்சம் விரோதமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ராசி அதிபதி 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் போன்ற விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்கு பெற்றோர்களின் சம்மதம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க முழுமையாக போராடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே சமயத்துல வேலை யாரெல்லாம் விட்டுறீங்களோ, அதாவது அக்டோபர்ல இருந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கு. அந்த அக்டோபர் மாதத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டான, அதாவது வருமான உயர்வோடு கிடைக்கக்கூடிய சில வேலைகள் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது. இது வரைக்கும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் வருமானத்தை பெரிய அளவுக்கு ஒரு டார்கெட்டா வச்சு எந்த இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஒரு முக்கியமான எண்ணமே பாத்தீங்கன்னா தன்னுடைய மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது இவர்கள் அதிகப்படியாக ஓவர் ஹெட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுமைகள், குடும்ப பாரம் இப்படின்னு இவர்களுக்கு அதிகப்படியாக அந்த மந்த்லி கமிட்மெண்ட்ஸே இருக்கும். அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலை தேவை, சும்மாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக அந்த வேலையில எந்த விதமான ஒரு இலக்கையும் இல்லாமல் பயணிப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள். ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வரும். நம்ம ஏன் அதிகப்படியான ஒரு வருமானத்திற்கு போக கூடாது, நம்ம ஏன் அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு ஒரு டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளோட பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுமையான ஒரு மாற்றத்தை, இதுவரைக்கும் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இருந்த ஒரு சூழ்நிலைகளை விட இந்த மார்ச் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பதிவு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா பதிவுலையுமே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு தோல்விகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இதுக்கு முழு முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை தான். ஏன்னா இந்த இடத்துல இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால
எல்லாத்துலயுமே ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரியான சில தோற்றங்கள் உங்களுக்கு வெளியில இந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுலயும் முக்கியமா பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி பெண்கள் தன்னுடைய வேலைகளை, அதாவது யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னை சார்ந்தவர்களை எல்லாரையுமே இவர்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி பெண்கள் இருப்பாங்க. அதனால எப்போதுமே ஒரு தலைக்கு மேல ஒரு பாரம், அடுத்து குடும்ப சுமையை தோளில் சுமந்து கொண்டு சுமக்கிறது, இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான சில சுயநலமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்போதுமே மற்றவர்களுக்காக செய்து செய்து பழகிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான சில வசதி வாய்ப்புகளை செய்யறதுக்கும், உங்களுக்கு உண்டான சில ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சியை அமைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், உங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, காசு நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் செலவோடு வரும், சுப செலவாக வரும். சுப செலவு என்ன, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லை நீங்கள் வயசில் பெரியவங்க இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், மகப்பேறு, பிள்ளைங்க படிப்பு, என்னென்ன சுப நிகழ்ச்சி நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும். அந்த செலவுக்கு ஏற்ற காசு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து செலவு பண்ணுறதுக்கு தானே காசு. அதனால் நல்ல விஷயத்துக்கு தான் வந்துட்டுருக்கு. இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா இப்போ சார் காசு வருது சார், எப்படி போகுதுன்னே தெரில, எதில் போடுறதுனே தெரில சார், எல்லாம் குழப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து வீடா, வண்டியா, நகையா, ஸ்டாக் மார்க்கெட்டா, வேறு பிஸ்னஸ் புதுசாக தொடங்க போகிறீங்களா, எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதில் போட்டால் பணம் வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு, லாஜிக்கலாக மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜிக்கலாகவும், உங்கள் பிஸ்னஸ் மைண்ட் ஒரு பக்கம், அஸ்ட்ராலஜிக்கலாகவும் எதில் போட்டால் பணம் வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது மெயினாக நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள்லாம் வின் ஆகிட்டே வருவீங்க. ஏன்னா இதில் விருச்சிக ராசி வந்து விடாமுயற்சி ராசி விருச்சிகம். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருங்க, மேலும் மேலும் நல்லா வளர்ந்துட்டே போவீங்க. அது பர்சனல் லைஃப்க்கோ இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்க்கு இருந்தாலும் சரி, தொடர்ந்து வழிபட்ட முயற்சி பண்ணிட்டே வாங்க, ஜெயிச்சுட்டே வருவீங்க. திருமணத்துக்குலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம அதான் சொன்னோம்ல, கையில் ஏற்கனவே காசு வருது, அப்போ திருமணம் பண்ணுறதுக்கெலாம் கையில் நல்லபடியாக காசு இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா பொருள் உதவி பண்ணுறதுக்கோ, இல்லை உடல் உழைப்பால் உதவி பண்ணுறதுக்கோ மக்கள் தானாக வருவாங்க. சரிங்களா, சுற்றி இருக்கவங்க தானாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏன்னா லவ் பண்ணுறீங்க, லவ் வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணுன்னாலும் சூப்பராக டைம் இருக்குது. இது சம்மந்தமாக எதிரிகள் தொல்லையெல்லாம் சின்ன சின்னதாக யாராவது அப்போஸ் பண்ணுறது, இது நம்ம வீட்டில் கூட ஒத்துப்பாங்க. இந்த சொந்தக்காரங்க யாராவது உள்ளே பூந்து இது பண்ணி விட்டுருவாங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஃப்ரெண்டுன்னு ஏதாவது ஒன்று வந்து குழப்பி விட்டுருவாங்க. அந்த சில சிக்கல்கள் வரும். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் ரொம்ப குழப்பமாக இருக்குது சார், இல்லை சார் எனக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்குது சார்னா குருமார்கள் பிடிச்சிக்கோங்க. சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு பக்கத்தில் ஜீவசமாதி இருந்தால் அங்கே போயிட்டு இருங்க. இல்லை பெரிய பெரிய கோவில்கள், எல்லா பெரிய கோவில், சிவன் கோவிலோ முருகன் கோவில்லையோ பெரும்பாலும் ஜீவசமாதிகள் இருக்கும். இல்லை அங்கே இருந்து தவம் பண்ண முனிவர்கள் தவம் பண்ண இடங்கள் இருக்கும், அங்கே போயிட்டு வாங்க. ஒன்றுமே தெரியலையா, வீட்டில் கனகப்பட்டியாரோ, ராகவேந்திரரோ, சாய்பாபா ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. அவங்களெலாம் நம்மள மாதிரி மனிதர்களாக வாழ்ந்து தெய்வமானவங்க. அந்த அவதார புருஷங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டாக காசு வாங்குறதுலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது பண்ண கையில் காசு வரும், வீட்டு சுப நிகழ்ச்சி வரும், வாழ்க்கை ஜம்முன்னு போகும். இது எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர். வள்ளி தேவானையோட முருகர் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கம்மன் வழிபாடு பண்ணுங்கள், யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். இல்லை கோவிலில் எரியிற தீபங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய்கள் வாங்கி தரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ண ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம்லாம் நீங்கள் கொடுக்குறது இருந்தால் சாம்பார் சாதம்
அதிகமாக அன்னதானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு சாதம், எள்ளு கலந்த சாதம், இல்லை நார்மலாக நீங்கள் லெமன் ரைஸ் இருந்தால் கூட நல்லெண்ணெய் கலந்துலாம் கொடுங்க. அதெல்லாம் சனி தாக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமாக லவ் பண்ணுறவங்க, இல்லை மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து எண்ணெய்கள்லாம் தானமாக கொடுக்குறதும் இப்போதைக்கு விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள்கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது, கீழே தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இல்லை அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்தை விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.